வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்து அல்லது வட்டியில இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய பிசினஸ் நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து நமக்கு நிறைய பணம் வர்ற மாதிரி இருக்கும், நம்ம பணக்காரர் ஆகிற மாதிரி இருக்கும், நிறைய கார் வாங்குற மாதிரி, பில்டிங் வாங்குற மாதிரி, ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த காசுனால, இந்த பணத்தினால, இந்த ப்ராப்பர்ட்டினால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்களும் நிரந்தரமானது இல்லை. எத்தனையோ பணக்காரர்கள் ஆண்டியா போயிருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் ஒண்ணுமில்லாம இருக்கிறாங்க. அதனால பணத்தை வச்சு தீர்மானிக்க முடியாது. நாம நம்மளுடைய பணத்தை, அது சின்ன பணமா இருந்தாலும் சரி, அது வந்து எவ்வளவு சொற்பமாக இருந்தாலும் சரி, ஹலாலா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பணத்துக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம். அவங்க வந்து என்ன, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் வந்துட்டு மோசமானதா இருக்குது. உதாரணத்துக்கு வட்டி வாங்கக்கூடிய ஒரு கம்பெனில, வட்டி தொழிலா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலையோ இதுலையோ நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மளுடைய பணமும் அது வந்து ஹராமான பணம். அங்க ஒர்க் பண்ணித்தான் நாம வந்து சாப்பிடணும்னு இருக்கா என்ன? நம்ம அப்படி யோசிக்கணும். இல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவான். நம்ம வந்து இது தேவையில்லை, இது நமக்கு ஹராம்னு தெரிஞ்சிச்சு, இனிமே இதை செய்யக்கூடாது. இந்த வில் பவர் நமக்கு இருக்கணும்.